ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. யோலோ சூப்பரா இருக்கு படம். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுது. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாம அழகா படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் சரி, அம்மா பையன் கேரக்டர், அப்பா பொண்ணு ஒரு பாண்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஃபன்னும் இருக்கு, எமோஷனலும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸோட இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சாங்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட்ல உளுந்தூர்பேட்டை சாங் அல்டிமேட் சூப்பர். இதுல ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி நியூ ஆக்டர்ஸ் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சூப்பர். நல்லா விறுவிறுப்பா போனது, எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாம அழகா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. நான் எத்தனை நல்லா இருக்கு சொல்லு. அதுதான் நல்லா இருக்கு வந்து அதுதான் சின்ன படம், புது புது கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் நல்லா இருக்கு. சாங்லாம் சூப்பரா இருக்கு. பர்சனலி எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து பாத்துட்டு போலாம். அதெல்லாம் இல்லைண்ணா, போர்லாம் அடிக்காது. லைக் தூக்கம்லாம் வராது உங்களுக்கு. நல்லா இருக்கும். அதுதான் சின்ன ஸ்கிரீன்ல டிவில பார்த்தவங்க இப்ப பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல படம், நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், பாருங்க. அது எல்லாருக்காகவும் பாருங்க, தாராளமா பார்க்கலாம், பாருங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பிடிச்சிருந்தது. பிடிச்சதுனால நான் இல்லைன்னா எல்லாரும் வெளியில போயிருப்போம்ல. போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க பாட்டு ஏற்கனவே கேட்டிருக்கோம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்குண்ணே. காமெடி கலந்த பேய் படமாக இருக்கும். சூப்பர். குடும்பமாக சேர்ந்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். பாடல் நல்லா இருக்கு. அவங்களுக்கு கொடுத்திருக்க ஒர்க்க நல்ல அழகா செய்த. இளைய தலைமுறை முன்னுக்கு வர வேண்டும். இந்த இதுல போர் அடிக்கல. இதுல போர் அடிக்கல. அப்படியே கண்டினியூ நம்ம பார்த்துட்டு இருக்க லெவல்ல போயிட்டு இருக்குது. ஃபேமிலியா இருந்து பார்த்துக்கலாம். ஓகே, படம் நல்லா இருக்கு. யோலோ செப்டம்பர் 12 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்ஷன் ஷாம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் செல்வராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து சகிஷ்ணா சேவியர் சார் பண்ணியிருக்காங்க. சூரஜ் நல்லுசாமி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, என்கேஜிங்காக இருக்கு, த்ரில்லராக இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பாக அவசியம் தேட்டரில் வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோட வாங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடோட ஆக்ஷன் த்ரில்லர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. காமெடி ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. கண்டிப்பா என்கேஜிங்கா இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பார்க்கலாம். மெயினா சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலிக்காக ஒரு வயலன்ஸ் இருக்காது, ஒரு லவ் காமெடி ரொமான்ஸ் இருக்கு. கண்டிப்பா மெயினா லவ் நிறைய இருக்கு ஃபுல். அதனால கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. அவங்களுக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டபுள் ஹீரோயின் கான்செப்ட்ல வந்திருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். புரிஞ்சுக்கிறாருல்ல, அந்த ட்ரெண்ட் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சொல்லிட்டோம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. எந்த இடத்துலயும் வந்து தொய்வு கிடையாது. எந்த இடத்துல இல்லைனாலும் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். அதுல இருந்து டேலண்ட் காமிச்சாங்க. இப்ப இதுல வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா நல்லா வருவாங்க, மேலேயும் நல்லா வருவாங்க. படம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல தமாஷாவும் போகுது, அதே நேரத்துல கதையும் இருக்குது. எதுல இது நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன், டைம் போனதே தெரியல. உட்காந்தோம். அதாவது இது போர் அடிக்கல எந்த இடத்துலயுமே. எல்லாத்துலயும் சூப்பர் நல்லா போச்சு. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஏன்னா பார்த்த முகமா இருக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல நமக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டாங்க. அதிகமாவும் பண்ணல, கம்மியாவும் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காங்க. சரி, தேங்க்யூ. Honestly, it's a feel good movie. என்னோட எதை நான் போஸ்ட் பண்ணணும், ரொம்ப நல்லா இருந்தது. ஹானஸ்டா இந்த படத்துக்கு I definitely give 8 out of 10. ரொம்ப நல்லா இருந்தது.
படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி தெரியல. டைரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் இன்னும் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. பிஜிஎம் அண்ட் ஆர்ஆர் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாரும் உட்காந்து. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த ஒரு மைண்ட் செட் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருப்பாங்க அந்த செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்கு. பட் தென் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நேச்சுரலா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியல்லயே கூட அவர் ரொம்ப நேச்சுரலா தான் பண்றாரு. அந்த சிமிலாரிட்டிஸ் இல்லாம இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஃபீல் குட் மூவி. பர்சனலா எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல. ஐ லைக் த மூவி. ஏன்னா அங்கங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ கீழே இறங்குற மாதிரி எதுவும் இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல சாங்ஸ். நான் அதேதான் சொன்ன மாதிரி வந்து இப்பெல்லாம் வந்து தமிழ் மூவிஸ்ல வந்து மொத்தமா ஒரு 6 பாட்டு இருக்கிற ஆல்பம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நிறைய வந்து பிஜிஎம்ஸ் ஆர்ஆர்ஸ் அதான் இருக்கு. ஒரு 6 பாட்டுமே படத்துல வச்சிருக்காங்க. படம் பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் ஃபீல் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களை ஃபுல்லா எலிவேட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். கிட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு படம். அண்ட் ஃபேமிலிக்கு பாக்குற மாதிரி தான் இருக்கு. சாங்ஸ் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இட் இஸ் ரியலி வெரி குட். ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கும் படம். ஸோ டெஃபினட்டா வந்து எல்லாரும் பார்க்கலாம். சாரி, YOLOனா you only live once. That is the content of the இது. So it's true இல்லையா? You only live once. அந்த ஒரு வாழ்க்கையில எப்படி வாழணும், ஹாப்பியா இருக்கணும், எந்த மாதிரிலாம் போகணும்ன்றது இருக்கு. So it's a nice movie. Overall it's really nice. It was really good. ரொம்ப தமாஷா ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் were really good. And Mr. Giri வந்து அந்த போலீஸ் காப்பா பண்ணியிருப்பாரு. அதுவும் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. So overall it's entertainer and a family oriented movie. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. த்ரில்லர் ஃபேண்டசி ஃபேமிலி பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். சாங்ஸ் ஓகே, சாங்ஸ் ஓகே தான். நல்லா கதை நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சாங் வந்து ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது மூவி. ஆமா, ஹீரோ ஹீரோயின் சூப்பரா. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆக்சுவலா ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. என்ன சார், த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆனா த்ரில்லர் கிடையாது. நல்ல காமெடி மூவி. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. நல்ல மியூசிக் ரொம்ப நல்லா. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி சீக்வன்ஸ்க்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. விஜய் நிக்கி பண்ணிருந்தாங்க இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவங்க தானே ஃப்ரெஷ் ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ நல்லா இருந்தது. ஓவரால் எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க. பிகாஸ் அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது இல்லையா? நிறைய நாள் நம்ம ரிஹர்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஒரு நல்ல ரேப்போ இருந்தது டீமுக்குள்ள. நல்லா வந்து ஆகாஷ் என்னோட கோ ஆர்டிஸ்ட் மதனோட கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு பாட்டு கூட பாடியிருக்காங்க. நம்மளோட ஒரு பாட்டு வரப்போ ஒரு சீக்வன்ஸ் அவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் டைம் அப்போ மற்றவங்க கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ஆகாஷ் கூட மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அவ்வளோவா தெரியல. ஆனால் ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் எல்லாரும் க்ளோஸ் ஆயிட்டு ஸோ இதுக்கப்புறம் ப்ரமோஷன்ஸ் முடிஞ்சது நினச்சிது. ஐ திங்க் ஸோ. ஸோ ஜாலியாக இருக்கு டீம். விஜய் நிக்கி இருந்தாங்கன்னா கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. தேவும் சேர்ந்து கலாய்ப்பாங்க. ஆகாஷ் கொஞ்சம் என் சப்போர்ட் என் சைடில் இருப்பாங்க. பட் தேவிகா, ஸ்வாதி எல்லாரும் ஒரு நல்ல டீம். குட் செட் ஆஃப் டீம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அண்ட் மெயினாக என்னோட போர்ஷன் பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. தே ரியலி லைக். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நிதி. ஸோ இன்னைக்கு YOLO ரிலீஸ் ஆயிருக்கு ஆன் September 12th. நீங்கள் எல்லாரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். கிவ் அஸ் அ சான்ஸ். எல்லாரும் புது ஆக்டர்ஸ், டெபியூ டீம். ஸோ கோ அண்ட் கிவ் இட் அ வாட்ச் ஆன் September 12th. தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட தான் பார்த்தேன். ஸோ அதனால ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட்.
ஆடியன்ஸ் இது என்ஜாய் பண்ணாங்க. ஆமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து செலிபிரிட்டியோட பாத்தீங்க, இன்னைக்கு வந்து ஆடியன்ஸோட பாத்தீங்க. ஆமா நல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆடியன்ஸ் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ் கூடயும் நான் பார்த்தேன், அப்பா அம்மா கூட தான் பார்த்தேன். ஸோ அதனால ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அன்னைக்கு அப்பா பார்க்கல, இன்னைக்கு அச்சன் பார்த்துருக்காரு. அச்சன் பார்த்தேன். அச்சன் இஸ் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். யா